தமிழக சட்டப்பேரவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு நேரம் ஒத்திவைக்கப்பட்டன என உள்ளே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு கூட தெரியவில்லை. ஏனென்றால் மைக் முழுவதுமாக புடுங்கப்பட்டு விட்டது. பேரவை தொடங்கியவுடன் அனைவரும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், அதே போல் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செம்மலை உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் மறைமுக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஏனென்றால் கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே அழைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அழைத்து வைக்கப்பட்டு அங்கிருந்து நேராக தற்போது அழைத்துக் கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஆகையால் இந்த வாக்கெடுப்பு இன்று நடத்தக்கூடாது, மறைமுக வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும். அதுவும் ஆளுநர் அறிவித்து 48 மணி நேரத்திற்குள் தற்போது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான தேவை என்ன என எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தற்போது இந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருந்து நேரடியாக இங்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஆகவே இவர்கள் அனைவரையும் அந்தந்த தொகுதிக்கு போக சொல்லுங்கள், தொகுதிக்கு போய்விட்டு அதன் பிறகு இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலாம் என அவரும் தெரிவித்தார். மறைமுக வாக்கெடுப்பு தான், ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதே போல மாப்பாய் பாண்டியராஜன் சற்று நேரத்துக்கு முன்பாக நான் சபாநாயகர் அறையில் இருந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு வெளியே வரும்போது தமக்கு மிரட்டல் வந்தது. அதில் ஆசிட் ஊற்றுவதாக உறுப்பினர்களை என்னை மிரட்டுகிறார்கள். ஆகவே தற்போது இந்த வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படக்கூடாது, அதுவும் நடத்தப்பட்டாலும் ரகசிய வாக்கெடுப்பாக நடத்தப்பட வேண்டும். 2 நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தொகுதிக்கு அழைத்து சென்றுவிட்டு போக சொல்லிவிட்டு பின்பு வாக்கெடுப்பு நடத்தலாம் என்று தெரிவித்தனர். ஆனால் இதனிடையில் திமுகவினுடைய உறுப்பினர் அன்பழகனும் அதே கருத்தை வலியுறுத்தி தற்போது பேசினார். சரியாக 12:02 மணி 2 சபாநாயகரை முற்றுகையிட தொடங்கினர். அப்பொழுதுதான் பிரச்சனை தொடங்கியது. திமுக உறுப்பினர்கள் முற்றுகையிட தொடங்கினர். அதிமுக உறுப்பினர்கள் அமைதியாக இருந்தனர். எந்த உறுப்பினரும் திமுகவினுடைய பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அமைதியாக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருந்தனர். ஆனால் திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் டேபிளை முற்றுகையிட்டவுடன் அவர் சபாநாயகருடைய செயலாளர் ஜமாலுதீனுடைய டேபிள், அதாவது அவர் மேசையில் வைக்கப்பட்ட ஆவணங்களை அனைத்தையும் தூக்கி எறிந்தனர். மைக் பிடுங்கப்பட்டு மைக் முழுவதும் தூக்கி வீசப்பட்டது. அந்த 2 அதிகாரிகளினுடைய அவர்களுடைய இருக்கைகள் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டன. முழுவதுமாக சட்டப்பேரவை ஒரு கலைபரமாகிவிட்டது. உடனடியாக சபாநாயகரை அனைத்து உறுப்பினர்களும் முற்றுகையிட்டு மைக்கை பிடுங்கி வீசினார். அவர் என்ன பேசுகிறார் என்று கூட யாருக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் இந்த பிரச்சனை நீடித்தது உள்ளே. அதே போல் முழுவதும் அமைச்சர்கள் மீது முழுவதுமாக பேப்பர்கள் தூக்கி வீசப்பட்டன. அதே போல் புத்தகங்கள் தூக்கி வீசப்பட்டன. அந்த செயலாளர் இருக்கக்கூடிய அந்த டேபிளில் உள்ள அனைத்து ஆவணங்களும் அங்கு உறுப்பினர்களுடைய உள்ளே வீசப்பட்டன. எனவே அதன் பிறகு சபாநாயகரை அவை காவலர்கள் பத்திரமாக இங்கிருந்து வெளியே அழைத்து சென்றனர். அவர் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது கூட செய்தியாளர்களும் கேட்கப்படவில்லை. ஏனென்றால் கதவுகள் முழுவதுமாக பூட்டப்பட்ட பிறகு அதன் பிறகு அங்கிருந்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சபாநாயகர் அறைக்கு சென்று விட்டனர். தற்போது திமுக உறுப்பினர்கள் உள்ளே கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். முழுவதுமாக சபாநாயகருடைய டேபிளே வெளியே அப்புறப்படுத்தப்பட்டது. அவருடைய மேசையை தூக்கி அதாவது கீழே சாய்த்து விட்டார்கள். அதன் பிறகு ஆவணங்கள் முழுவதுமாக செயலாளருடைய ஆவணங்கள் முழுவதும் அங்கிருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டன. உறுப்பினர்கள் மீதும் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது வீசப்பட்டன. ஆனால் அதிமுக இதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அதிமுக உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ராஜா, இன்னும் சில தகவல்களை கேட்டு பெற விரும்புறேன். இதுல அவை காவலர்கள் தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்களா? அவை காவலர்களுக்கு சபாநாயகர் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தாரா? சபாநாயகர் இருக்கையில ஒரு சில உறுப்பினர்கள், குறிப்பா ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் அமர்ந்தார் அப்படிங்கலாம் செய்தி நிறுவனங்கள்ல செய்தி வந்திருக்கு. அதுல உண்மை இருக்கிறதா? இஃப் சோ, ஹூ இஸ் தட்? ஆமாங்க, அதாவது சபாநாயகர் அதுவரை அமர்ந்திருந்த பிறகு சபாநாயகர் இருக்கையினுடைய அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேசை அகற்றப்பட்டது. அங்கிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டது திமுக உறுப்பினர்களால். அதே போல் மைக்கு தூக்கி வீசப்பட்டது. அதன் பிறகு நிலைமை கொஞ்சம் மோசமடைந்தது. சுற்றி அனைத்து உறுப்பினர்களும் உள்ளே அவர்களை முற்றுகையிட தொடங்கிவிட்டனர். அவரிடமிருந்து அவை காவலர்கள் தான் இந்த நிலையை ஹேண்டில் செய்து அவரை அந்த உறுப்பினர்களிடமிருந்து பாதுகாத்து வெளியே அழைத்து வந்தனர் சபாநாயகரை. அதன் பிறகு திமுக உறுப்பினர்கள் ஒரு சில உறுப்பினர்களுடைய பெயர் தெரியவில்லை, கூக்கா செல்வம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக அந்த சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தே அவர்கள்
சிறிது நேரம் இருந்துவிட்டு வெளியே சென்றனர். இவை அனைத்தும் இங்குள்ள கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அரசினுடைய கேமராக்களில். ஆனால் செய்தியாளர்கள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 11 மணிக்கு உள்ளே 10:30 மணிக்கு உள்ளே அனுப்பப்பட்டவர்கள். அதன் பிறகு கதவு மூடப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தற்போது ஒரு பதட்ட சூழ்நிலை நிலவி வருகிறது. திமுக உறுப்பினர்கள் இன்னும் வெளியே செல்லவில்லை. அதிமுக உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கின்றனர். திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியும் வருகின்றனர்.